புத்தம் புதிய வாகனத்தை பத்தின புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சோதனை இப்படி பல கட்டங்கள் நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து கலக்க போகுதுங்க. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனம் வாங்குறோம், ஒரு 2 சக்கர வாகனம் இல்லாட்டி ஒரு மகிழுந்து வாங்குறோம்னா நம்மளுக்காக மட்டும் வாங்க போறது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட ஒரு நீண்ட பயணம் போறதுக்கும் சரி, ரொம்ப காலம் அந்த மகிழுந்து அந்த வாகனத்தை கூட வச்சுக்கிறதுக்காக வந்து அந்த வாகனங்கள் நம்ம புதுசா நம்ம வாங்குறோம். சரி, வாகனம் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, வாகனம் எந்த நிறுவனம் என்ன வழி இதெல்லாம் தாண்டி அந்த வாகனங்களுக்கான ஆவணங்கள் வந்து சரியா இருக்கா, நம்ம பேர் சரியா இருக்கா, முகவரி சரியா இருக்கா, இதெல்லாம் கரெக்டா நம்ம சரியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதையும் தாண்டி அதுக்கான காப்பீடுன்னு வரும்போது 3ஆம் நபர் காப்பீடு இல்ல அடிப்படை காப்பீடு மட்டும்தான் இதுவரையும் பெரும்பாலும் வந்து மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா தெரியாத ஒரு முக்கியமான ஒரு காப்பீடு இருக்கு. இயற்கை சீற்றங்கள்ல வாகனங்கள் சிக்கும் போது இல்ல எதிர்பாராத விதமா வாகனங்கள் விபத்துல ஏற்படும் போது முழுவதும் சிதைஞ்சு போயிருது, இல்ல பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காப்பீடு நம்மளுக்கு பயன்படுது. காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு காப்பீடை பொறுத்தவரை வாகனம் எந்த நிலைமையில இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து அந்த காப்பீடை வந்து முழுமையா அந்த பணம் பெற முடியும். இல்ல வாகனத்தோட தன்மையை பொறுத்து புது புது விஷயங்கள் நமக்கு அந்த பணம் வந்து திரும்ப பெற முடியும். இனிமேல் நீங்க ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமா இந்த ஒரு காப்பீடை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாட்டி இனிமேல் கேட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். இன்றைக்கும் புதிய வாகனத்தை பார்க்க போறோம். அது என்ன வாகனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சிக்காக போகணும், வாங்க போலாம். பொதுவாக 2 சக்கர வாகனங்களை வந்து பல வகைகளை பிரிக்கலாம். பெண்கள் ஓட்டக்கூடிய வாகனங்கள், இல்ல ஆண்கள் ஓட்டக்கூடிய வாகனங்கள், அதான் முக்கியமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட் எப்படி பார்க்கலாம். குறிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட், இந்த விளையாட்டு சார்ந்த வாகனங்களை வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமான முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா நம்ம யமஹா நிறுவனத்தை தாராளமா சொல்ல முடியும். முக்கியமான காரணமே இருக்கு. யமஹா பொறுத்த வரையும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட்ல ஏவங்க அதிகமா ஆதிக்கம் செலுத்திருக்காங்க அப்படின்னா இந்த விளையாட்டு சார்ந்த வாகனங்களை பொறுத்து ரொம்ப வேகமா செயல்படணும், அதுவும் சீக்கிரம் வந்து வெப்பமாகக்கூடாது, அது பராமரிப்பு ரொம்ப குறைவா இருக்கணும், பிக்கப் அதிகமா இருக்கணும். பல கட்டங்கள் ஆராய்ச்சி செஞ்சதுனாலதான் யமஹா நிறுவனத்தை இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட்ல எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமா இருக்கு. இவங்களை பொறுத்தவரையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்ற மாதிரி பல வகையான வாகனங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு முக்கியமான வாகனத்தை, அதுவும் வந்து பெண்களுக்கான வாகனமா இருந்தாலும் அதை எல்லாரும் பயன்படுத்த முடியும், ரொம்ப வேகமா ஓட்ட முடியும், அதுவும் எல்லா வகையான முன்னணி நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 2 சக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. யமஹா ரேசி அப்படின்ற வாகனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாகனத்தை வந்து நான் பார்த்தாச்சு, நீங்க பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. யமஹா புத்தம்புது ரேசி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சும்மா இருக்குல்ல, அந்த மாதிரி கலக்கலாம் வண்டியா இருக்கு. முழு நம்ம ஓட்டி பார்க்க போறோம். ஓட்டி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் வண்டியை பார்க்கும்போது ரொம்ப வேகமா புத்தம் புதுசா கொடுத்துருக்காங்க. அதுவும் இளைஞர்களை மையப்படுத்தி அறிமுகப்படுத்த மாதிரி எனக்கு தோணுது. அதை பத்தின கூடுதல் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை சூழலில் இருக்கக்கூடிய ஆர்த்தி மோட்டார்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய விற்பனை பிரதிநிதி மோகனே கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மோகன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யமஹா ரேசி பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப இளைஞர்களுக்காக வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா பார்க்கும்போது அவ்வளவு வேகமா இருந்தது. நீங்க ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். யமஹா பத்தி பேசலாமே. யமஹா பத்தி எனக்கு நிறைய தெரியும், தெரியாத விஷயங்கள் ரெண்டு மூணு சொல்லுங்க. யமஹா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்ஸ்ல எதிர்பார்க்குற விஷயம் பிக்கப் அண்ட் மைலேஜ். ரேசி பாத்தீங்கன்னா அட்வான்ஸா போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக மோஸ்ட்லி பவர் பண்ணி டிசைன் பண்ணது. புதுசா நீங்க இது எப்ப அறிமுகப்படுத்துறீங்க சொல்லுங்க. அறிமுகம் பார்த்தீங்கன்னா 2012 ரேன்றது அறிமுகப்படுத்தோம். தென் 2013 அது கொஞ்சம் ஸ்டைலிஷா டபுள் கலர்ல பாத்தீங்கன்னா ரேசி. 2014 ப்ளூ கோட் டெக்னாலஜி விட்டு ரேசி இதை பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ல உங்களுக்கு ஸ்டைலிஷா விட்டுரும். 2015 பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸ், நியூ ஸ்டிக்கரிங், உங்களுக்கு எல்லாமே நியூவா இருக்கும். இதுல யமஹா ரேசி பாத்தீங்களா, பக்கத்துல வந்து நம்மளோட கண்ணை கவர்ற மாதிரி புத்தம்போது 2 வண்ணங்கள் பக்கத்துல அப்படியே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் புது புது வண்ணங்களை வந்து வாகனம் நம்மளுக்காக தயாரா இருக்கு. அதனால ரொம்ப வேகமா போகணும் அப்படின்னாலும் யமஹா ரேசி நம்ம தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வாகனத்தை பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. டிசைன் வடிவமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப புதுசா தெரியுது. இதோட வடிவமைப்பு எதை அடிப்படையில் கொண்டு வந்து சொல்லுங்களேன். வடிவமைப்பு பாத்தீங்கன்னா பறவை லுக் கொடுக்குது. இது பாத்தீங்கன்னா முன்னாடி ஊக்கு இருக்கு, தென் டைல் நம்ம மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஒரு பறவை லுக் நீங்க போகும்போது பறக்கலாம் போகலாம்.
பறக்கிற மாதிரி உணர்வு ஏற்படும். பறக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்ப நான் ஒரு வாடிக்கையாளரா வர்றேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து இதோட முகப்பு வைசர் இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி சொல்லுங்க. வைசர் பாத்தீங்கன்னா இதுக்கேத்த கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த கலருக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் இது கொடுத்துருவாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல ஓட்டினாலும் வண்டி உங்களுக்கு காத்து ஸ்பீடா தான் போகும். ஏரோடைனமிக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கலருக்கு ஏத்த மாதிரி நியூ டிசைனா இருக்கும். இது ஒரு டிசைனா இருக்கும். வைசர் பொறுத்தவரை எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அது வந்து நீங்க ரெண்டு பாகமா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு பாகமா பிரிச்சு கொடுத்துறது பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போனாலும் உங்களுக்கு ஏர் பாடும்போது ஷிவரிங் ஆகும். ஸோ இந்த வண்டியில அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தா வண்டி ஓடும். தென் காத்து பிரிச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு பயமே இல்லாம வண்டி ஓட்டலாம். அதே கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து புதுசா இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய வளைவுகள் இருக்கு, பார்க்கும்போது நல்லா அகலமா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இது ரெண்டு பேசிஸும். இது ரெண்டு அடிப்படையாக கொண்டு ரெண்டு அடிப்படையாக கொடுத்து நீங்க இவ்வளவு ஸ்பீட்ல ஹைவேல போனாலும் உங்களுக்கு காத்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல காத்து அடிக்கும். ஸோ வண்டி ஷேக் இருக்கும். அந்த ஷேக் இல்லாம உங்களுக்கு இந்த கர்வ்ஸ்ல மூலியமா ரெண்டு சைடும் பிரிச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வண்டி ஃப்ரீயா நீங்க ரைட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பாடியில கொடுத்துருவாங்க. ஃபைபர் பாடியில கொடுத்தனால உங்களுக்கு ஈஸி ரைடா இருக்கும். இப்ப பொது நம்ம வாகனங்கள்ல வந்து முகப்பு விளக்கும் சரி, இந்த திசை திருப்பும் காட்டும் விளக்கு, சைடு இண்டிகேட்டர், இது பொதுவா வந்து மற்ற வண்டியில தனித்தனியா இருக்கும். ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்கல்ல, ஒரே. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இதுக்காக காரணம் பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்குமா, நம்ம வண்டி தனியா தெரியணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைலிஷா இந்த ஹெட்லாம்போடே சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே பீசஸா இருக்கும். இண்டிகேட்டர் சரி, இண்டிகேட்டர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ஆரஞ்சு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரஞ்சு லைட் கொடுக்கும்போது யூனிக்கா மற்ற வண்டியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அதனால கொடுத்துருக்கோம். ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 volts 36 watts கொடுத்துரும். ஸோ நீங்கள் டே அண்ட் லைட்டில் ஓட்டும் போதும் சரி, லைட் உங்களுக்கு ப்ராடாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டென்ஷன்ஸ் பள்ளம் வந்தால் கூட உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் அது என்ன வகையான விளக்கு? ஆலஜன் விளக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாம் இதுலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆலஜன் விளக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் பயமே இல்லாமல் வண்டி ஓட்டலாம். இதோட மக்காடை பற்றி சொல்லுங்களேன். டயர்ஸ்லேருந்து கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி சேரு எந்தோ நம்ம போகும்போது உள்ள ஃபால்ட்டும் வராது. ஸோ நம்ம அது ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஷாக்கப் சார் வண்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இல்ல முன்புறம் வந்து என்ன வகையான ஷாக்கப் நீங்க பயன்படுத்திருக்கீங்க? டெலிஸ்கோபிக் ஷாக்கப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கான மெயினே பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக்கப் தான். மற்ற வண்டியும் இல்லாமல் இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலுக்குன்னு மேனுஃபேக்சரிங் பண்ணி இது பண்ணது தான் இந்த ஷாக்கப். எந்த பள்ளத்தில் விட்டு வண்டி இறக்குனாலும் ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தா இறங்கி வரும் வண்டி. தென் உங்களுக்கு பேக் பெயின் அவ்வளோ வராது. இதுவரை நீங்க வந்து பெரிய வண்டிகளை மட்டும் தான் இந்த மாதிரி டெலிஸ்கோப் பயன்படுத்தி. இதுதான் முதல் டைம் ரேஜில பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம நியூவா லான்ச் பண்ணது. முதல் முறையா பிரத்யேகமா இந்த வண்டி ஸ்கூட்டர் டைப்ல இதுதான் யூஸ் பண்ணது. இதுல சக்கரங்களை பத்தி சொல்லுங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 டயா டயர்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான். பஞ்சர் ஆனா கூட நம்ம எடுத்து நம்ம டிரைவ் பண்ணலாம். கவலைப்பட தேவையில்ல, நம்ம டிரைவ் பண்ணலாம். சரி, இப்போ மொத்தம் எவ்வளவு அளவுகள் சக்கரங்கள் கொடுத்துருக்கோம்? எவ்வளவு அளவு சக்கரம் பார்த்தீங்கன்னா 10 டயா இன்ச்சஸ்ல நம்ம சக்கரம் கொடுத்துருக்கோம். ஸோ அன்னி நல்லா இருக்கும். கொஞ்சம் உயரமான சக்கரங்கள் கொடுத்துருக்கீங்களா? என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் போடும்போது இந்த டயருக்கு நம்ம சின்னதாக போட முடியாது, கொஞ்சம் பெரிய டயர் தான் போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டியை வேகம் போகும்போது கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை. அதோட பிரேக் வந்து எப்படி கொடுக்கும்? பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரேஜியில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நார்மல் வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் ஸ்பீடாக போயின்னு இருக்கும்போது நம்ம பிரேக் பிடிச்சோன்னா ஸ்கிட்டார வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஜியில் வண்டி வாங்கினீங்கன்னா ஸ்கிட்டார வாய்ப்பு இல்லை. ஏன்னா காம்பி பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகி பேக் பிரேக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் உங்கள் கண்ட்ரோலில் பிரேக் சிஸ்டம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு நம்ம இலக்கு நினைக்கிறோம், இல்லை ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அதை முன்கூட்டியே துல்லியமாக அந்த இடத்துல நிப்பாட்ட முடியும். நிப்பாட்ட முடியும், பாதுகாப்பாக வண்டி இயக்க முடியும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக, அதனால தான் காம்பி பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம்.